கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 325வது முறையாக யூடியூபின் வழியாக செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியா ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள், கொஞ்சம் முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உரைத்திருக்கிற வார்த்தைகளை குறித்து அடியன் அநேக வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். அவைகளை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம், பேச போகிறோம். ஆகவே தயவு செய்து முழுமையாய் நீங்கள் பாருங்கள். மிக அற்புதமான ஒரு செய்தி. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அவர்களை குறித்து நம் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தயவு செய்து செய்திகளை அநேகருக்கு அனுப்புகள், அநேக கிறிஸ்தவர்களுக்கு அனுப்புகள், போதகர்களுக்கு அனுப்புகள், உங்கள் உறவினர்களுக்கு அனுப்புகள். முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. சரி, நாம் செய்திகளும் சொல்லும். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் பரிசுத்த வேதாகமத்தை பிரித்து நீங்கள் படியுங்கள். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது வாசிக்கின்றேன் 15ஆம் வசனத்தை. கர்த்தருடைய வருகை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கதரிசி கூறுகிறார். வேதத்திலே தீர்க்கதரிசி பவுல் அநேக வார்த்தைகளை குறித்து பேசியிருக்கிறார். ஆனா தீர்க்கதரிசி பவுலை குறித்து சில பேர் பேசுவாங்க, முக்கியமான கருத்துக்களை குறித்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான வார்த்தையை மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா தீர்க்கதரிசி பவுல் பேசுறது இது முக்கியமான வார்த்தை குறித்து நீங்கள் கவனிங்கள். கர்த்தருடைய வருகை முன்னிட்டு, கர்த்தருடைய வருகை, அநேக சொல்லுவாங்கல்ல, ஜீசஸ் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் சரி, ஓகே சொல்லுவாங்க, அதை குறித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வருகை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இந்த நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லைன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லையா? இந்த நித்திரை அடைந்தவர்கள் யார்? அந்த நித்திரை அடைந்தவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எதற்காக அவர்கள் எழுந்திருக்கிறார்கள்? முதலாவது எழுந்திருப்பதற்கு முன்பாக அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு எப்படி என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த செய்தியில. ஆகவே நித்திரை அடைந்தவர்களுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அவங்க தான் நித்திரை அடைந்தவர்கள். இன்றைக்கு அநேக நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பிறப்புன்னு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இறப்புன்னு ஒன்று இருக்கிறது. எல்லாருமே மரித்துதான் போகணும். ஆனால் இங்க வார்த்தையை கவனிக்க மறக்காம, நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. யார் முந்திக் கொள்ளுவதில்லை நம்ம பார்க்கணும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும், கர்த்தர் மட்டும் வரப்போறது இல்லைங்க, கர்த்தர் கூட யார் வரார் என்பதை குறித்து இந்த செய்தியில கவனமாக கேளுங்க தயவு செஞ்சு. கர்த்தர் மட்டும் சிங்கள வரப்போறது இல்ல. கர்த்தர் கூட பிரதான ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்க 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அவங்க யாரு? முந்திக் கொள்வதில்லை சொல்லல, அவங்க யாரு? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், 17ஆம் வசனம், உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எவர்களோடு கூட? கிறிஸ்துவுக்குள் மரித்தாங்க பாத்தீங்களா? அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதாங்க செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய சகோதரனே, கிறிஸ்துவுக்குள் யார் மரிக்கிறார்? அந்த மரிச்சவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறாங்க. கர்த்தர் மேகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது
இவர் கூட யார் யார் வர்றது? இப்போ உயிரோடு இருக்கும் நாமும் சொல்ல போனாக்கா அவங்கள யாருன்னு கேட்டாக்கா இந்த பூமிக்குரிய மனவாட்டி பிள்ளைகள். இவருடைய மனவாட்டி பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க மரித்தவர்கள் செத்துப்பட்டாங்க பத்தியில, கிறிஸ்துவுக்குள் செத்தாங்க பாருங்க, அவங்க எழுந்திருத்த பிற்பாடுதான் அவங்களோடு கூட போவாங்க. அதுக்கு முன்னால இவங்க போக போறது கிடையாது. இந்த சத்தியத்தை பவுல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். தயவு செய்து ஹல்லேலூயா. நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். நம்மை கல்லறையில் வைத்திருக்க யாராலும் ஒருபோதும் முடியாது. இவங்க யாருன்னு கேட்டாக்கா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கல்லறையிலே வைத்திருக்க யாராலுமே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இன்னைக்கு சொல்லுவாங்க, கத்தோலிக் பீப்புள் சொல்லுவாங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் மன்னிச்சுட்டாக்க என்ன சொல்லுவாங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார் என்று கத்தோலிக் பீப்புள் போடுவாங்க, சிஎஸ்ஐ பீப்புள் போடுவாங்க, அப்புறம் பெந்தகோஸ்து பீப்புள் போடுவாங்க. கிறிஸ்தவர்கள் அவங்க யாராரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள செத்தாங்கனாக்கா அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார் என்று ஒரு தலைப்புல போடுவாங்க. ஆனா அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். அந்த கர்த்தருக்குள் யார் யார் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படி நித்திரை அடைந்திருக்கிறார்கள், கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே அவர்களை ஒருபோதும் கல்லறைக்குள் வைத்திருக்க முடியாது. அவர்கள் ஒருவேளை கற்களை உங்கள் மேல் உடலில் மேல் வைத்திருக்கலாம், பெரிய பாறாங்களை உங்க மேல வச்சிருக்கலாம், ஹல்லேலூயா, வைத்திருக்கலாம். அவர்கள் விரும்பினதை எல்லாம் செய்யலாம். அதாவது கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறாங்கள, அந்த கிறிஸ்துவுக்காக ஜீவிச்சவங்களா ஏற்கனவே அந்த யூதர்கள், அதாவது ரோமர்கள் சிங்கத்தின் குகையிலே போட்டார்கள். அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டாக்கா, கிறிஸ்துவுக்காக வைரக்கமா இருக்கிறவங்கள அந்த சிங்கமானது அந்த மனுஷனை அப்படியே கவ்வி தின்னுடுச்சு. இப்ப இந்த மனுஷன் இப்ப என்ன எடுத்து எனக்கு கவி தின்னுருச்சுனாக்கா, நான் சிங்கத்துக்குள்ள போய் நானு இந்த சரீரமானது அசனி வழியாய் வந்துருது. நான் இப்போ அசனி வழியாய் வந்துட்டேன், சிங்கத்தின் அசனி வழியாய் வந்துட்டேன். இல்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, கிறிஸ்துவுக்குள் மதித்தவங்கள கொளுத்திடுவாங்க, இல்ல சமுத்திரத்துல தூக்கி எறியலாம், இல்ல எப்படி வேணாலும் மரணம் அவங்களை நேரிடலாம். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எப்படி வேணாலும் மரணம் நேரிடலாம். நல்லா கவனிக்கிற பிரியமானங்களே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி. இப்ப என்னை எடுத்துக்கோங்க, இப்ப நான் கிறிஸ்துவுக்குள் மரிச்ச சிங்கத்தின் வாயில என்னை போட்டாங்களோ, இல்ல என்னை கொளுத்துனாங்களோ, இல்ல மிகப்பெரிய பாறாங்களை என் மேல போட்டு பூமியில புதைச்சிட்டாங்களோ, இல்ல சமுத்திரத்துல தூக்கி போட்டாங்களோ, எப்படி என்ன போட்டாலும் பாருங்க, நான் இப்ப எப்படி இருக்கிறேன், நானு நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, அப்படியாதான் இப்ப நம்ம சாவுறோம். ஏன்னு கேட்டாக்கா வேத வசனம் சொல்லுது, மண்ணா இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகவே மண்ணினாலே உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் மீண்டும் மண்ணுக்கே போயிடுச்சு இப்போ. ஆனா மனவாட்டின்னு ஒரு குரூப் இருக்குது இந்த பூமியில, இந்த உலகத்திலேயே மனவாட்டின்னு ஒருவர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். இந்த மனவாட்டி ஒன்று இருக்கும், மனவாட்டிக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவங்க செத்துட்டாங்கன்னு வச்சுங்க, செத்துட்டாங்க கேளுங்க. ஆனால் விரும்பினதெல்லாம் அவங்க செய்யலாம். ஆனால் தேவனுடைய மறுரூபப்படுத்தும் வல்லமை வந்த போதோ மறுரூபம் அடைவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறுரூபம் அடைவாங்களாம். பவுல் கூறுகிறார், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் யாரு? கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்று 1 தெசலோனிக்கேயர் 4:13 மிக அழகா எழுதப்பட்டிருக்குது. அதாவது ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் மரிச்சிட்டான்னு சொன்னாக்கா, நீங்க நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து, ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் தான் செத்து இருக்கிறான், அவனுக்காக துக்கம் கொண்டாடாத, அவனுக்காக ஸ்தோத்திரம். சில பேர்லாம் நிறைய பேர் செத்துட்டாக்கா வருஷம் ஸ்தோத்திரம் கூட்ட வைக்கிறது. இழவு கொண்டாட வேண்டாம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு அது மனவாட்டியா இருக்கட்டும், அது ஒரு கிறிஸ்தவனா இருக்கட்டும், அந்த செத்தவனுக்காக இழவு கொண்டாடுகிறார்கள். கேட்டாங்களா, ஸ்தோத்திர பலி கூட்டம் செத்தவனுக்காக சொல்லி
நீ ஸ்தோத்திர பலியை செஞ்சாலும் சரி செய்யலாலும் சரி, அவன் கிறிஸ்துவுக்குள் மரித்து இருக்கிறான். வருஷம் நீ ஸ்தோத்திர கூட்டம் வைக்கலனா கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் என்ன நடக்குது என்பதை இப்ப நீங்க பாருங்க. நீங்க ஸ்தோத்திர கூட்டம் வைக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா அவன் கிறிஸ்துவுக்குள் மரித்துட்டான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவனுக்காக நீ ஸ்தோத்திர கூட்டம் வைக்கணும் அவசியம் இல்லை. இழவு கொண்டாட வேண்டாம் என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. இதற்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களா? கிறிஸ்துவ பிள்ளைகளே, வருஷம் நீங்க வந்து ஸ்தோத்திர கூட்டம் வச்சாக்கா அவன் பாவத்துல நிறைஞ்சி அவன் பாவம் ஃபுல்லா பாவத்துல செத்து போயிருப்பா. நீ ஸ்தோத்திர கூட்டம் வச்சாக்கா உயிர் தந்து போயிடுவானா? என்ன பிள்ளைகளே நீங்க? ஹல்லேலூயா. சரி பாருங்க, இப்ப வாசிக்கிறேன். நீங்கள் எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் மரித்தான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தா மட்டும்தான் அவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். சரி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒரே ஆவியினாலே, அதாவது ஒரே பரிசுத்த ஆவியினாலே நாம் எல்லோரும் அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இங்க மிக அற்புதமாய் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள்? ஒரே பரிசுத்த ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். வேத வாக்கியம் கூறுகிறது எபேசியர் 4:5 ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். ஒரே ஞானஸ்தானம் தான் இருக்குது. அந்த ஒரு ஞானஸ்தானத்தை நீங்க எடுத்தா மட்டும்தான் நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறாங்க. எப்படி? ஒரே பரிசுத்த ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக அவன் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறான். நீங்க ஒரு வார்த்தை, இதுக்கு உதாரணமா ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்க பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நீங்கள் வந்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் மன்னிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்க, ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்க மன்னிக்கணும் பிரியமானே, சாரி மன்னிக்கணும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்க சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போறாங்களாம். ஹல்லேலூயா. அவங்க மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று வேத வாக்கியம் பவுல் தீர்க்கதரிசி பவுல் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை மோசஸ் வழி நடத்தினாரு. அந்த 25 லட்சம் ஜனங்க, ஆனா பைபிள் சொல்றது 10 லட்சம் ஜனங்கன்னு சொல்றாரு இல்லையா? 25 லட்சம் ஜனங்க, 25 லட்சம் ஜனங்க அவங்க என்ன பண்றாங்க? மோசஸ் தீர்க்கதரிசி சமுத்திரத்தின் நடுவே நடக்க வைக்கிறாரு. ஓகே, 20 லட்சம் ஜனங்கள் இல்லையா பைபிள்ல சொல்லப்படுது, 20 லட்சம் ஜனங்கள். ஆனா 25 லட்சம் ஜனங்கள் தான். இதை தப்பான மன்னிக்கிற பிரியமங்களே, மெமரி இல்லாம போயிடுச்சு. ஓகே, சரித்திரம் சொல்லுது 25 லட்சம் ஜனங்கள் சொல்லுது. அந்த 25 லட்சம் ஜனங்க சமுத்திரத்தின் வழியா நடந்து போறாங்க. அந்த சமுத்திரத்தின் நடுவே நடந்து போவதை பவுல் தீர்க்கதரிசி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவர்கள் சமுத்திரத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்களாம். புரிஞ்சுதுங்களா? அதே போல இன்றைய காலத்து கிறிஸ்தவர்கள் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். வார்த்தை மாமிசமாய் மாறினது. இந்த மாமிசம் மீண்டுமாக வார்த்தை நிலைமைக்கு, பழைய நிலைமைக்கு இப்ப போயிடுச்சு. இப்போ அந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை, மறைப்பொருள்களை, இவருடைய ரகசியங்களிலே ஒருவன் விசுவாசித்து அதன்படி கேட்டு அதன்படி நடந்து வார்த்தைக்குள்ளாக நடந்து வார்த்தைக்குள்ளாக ஜீவித்து வார்த்தைக்குள்ளாக வாசம் செய்கிற அவர்கள் அப்படி மரிப்பார் என்று சொன்னால் அவர்களை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவர்கள் ஒரே பரிசுத்த ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறான். அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிற அவன் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் எப்படி அதற்குள் நுழைகிறோம்? அருமையான ஒரு வார்த்தை. நாம் எப்படி அதற்குள் நுழைகிறோம்? எதற்குள்? கிறிஸ்துவுக்குள், அதாவது அவருடைய சரீரத்துக்குள்ளாக எப்படி நாம் நுழைகிறோம்? தண்ணீர் ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாயா? பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் பிதா குமாரன் பரிசுத்தாவின், அது 10 பைசா பிரயோஜனால ஞானஸ்தானம், அது ரிஜெக்ட் ஆன ஞானஸ்தானம், அது செல்லுபடி இல்லாத ஞானஸ்தானம். மக்கள் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவுடைய வார்த்தை என்ன சொல்லுது கிடைக்கா? தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலமா அப்படின்னு கேட்கிறாரு. தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலமா. அல்லேலூயா. பெந்தகோஸ்தரே, கிறிஸ்தவர்களே, கத்தோலிக்கரே கேளுங்க. அல்லேலூயா. தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலமாய் அல்லவே அல்ல. தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலமாய் அல்லவே அல்ல. தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலமாக நீங்க ஒரே பரிசுத்த ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படல. தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலம் அல்ல. தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலம் அல்ல. பவுல் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரே ஒரே பரிசுத்த ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதுக்குள்ளதான் நீ ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிற. அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக யார் ஒருத்தர் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறானோ அவன் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறான். சரி, நாம் எவ்வாறு கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகிறோம்? ஒரு ஸ்தாபனத்தில் சேர்ந்தவர் மூலமா, ஒரு புத்தகத்தின் நமது பெயரை எழுதுவதன் மூலமா? அப்படியானால் எப்படி? 1 கொரிந்தியர் 12:13 அழகா சொல்லுது. ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கவனித்தீர்களா? தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலம் அல்ல, கை குலுக்குவதின் மூலம் அல்ல, தெளித்ததின் மூலம் அல்ல. ஒரே ஆவியினாலே நாம் எல்லோரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவன். இதுதான் உங்களுக்கு புரிகிறதா என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, வேத வாக்கியம் சொல்லுது, கலாத்தியர் 3:27, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவை தரித்திருக்கிறார்களே. வார்த்தை கவனிச்சீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. கிறிஸ்து இயேசு எப்படி இருக்கிறார் கேட்டா, வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தைக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். வார்த்தைக்குள் எப்படி ஞானஸ்தானம் பெற முடியும்? நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் இந்த உலகப்பிரமாண வாழ்க்கையிலிருந்து அவன் மரிக்க வேண்டும், செத்து போனோம். உலகப்பிரமாண வாழ்க்கையிலிருந்து அவன் மரிக்க வேண்டும். பின்பு அவன் மரித்தாதான் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு மனுஷன் பிறக்கிறான். அந்த தேவனுடைய வார்த்தையில பிறக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தியத்தில் நடக்கிற வெளிப்பாட்டிலும் மறைப்பொருளிலும் அந்த உபதேசத்திலே ஜீவிக்கிற அந்த மனுஷன் அவன்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றது இல்லாம கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான். அந்த மனுஷன் தான் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்து இயேசுவை யார் தரித்து கொண்டிருக்கிறானோ அவன் மட்டுமே கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறான். தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுத்துட்டேன் பிரதர், அல்ல முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்றவனா அவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கல, கிறிஸ்துவை தரித்து கொள்ளவில்லை. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கு சும்மனா ஒரு மனுஷன் செத்தாக்கா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் மட்டும் சும்மா போடுறாங்க. ஆனா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடையவில்லை. யார் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு 3 சரீரம் இருக்கிறது. 3 சரீரம் இருக்குது. அது என்னென்ன சரீரம் என்பது குறித்து நாம் பார்க்க போயிடும். நான் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறேன். ஒரு சிறு குழந்தை அதன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவரும்போது அது இயற்கையான பிறப்பு. அதன் சிறு சரீரம் கால்களை முறித்து கொண்டு குதித்து வெளியே வருகிறது. அது இவ்வுலகில் வந்தவுடன் முதலாவது அது தன் மூச்சை இழுக்கிறது. அந்த நேரமே ஆவிக்குரிய சரீரம் ஒன்று அந்த குழந்தைக்குள் வந்து விடுகிறது. நாம் மரித்த பின்பு கட்டுக்கதையாகி விடுவதில்லை. அல்லேலூயா. நாம் மரித்த பின்பு கட்டுக்கதையாய் ஆகி விடுவதில்லை. இப்ப தாய் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வருதுனாக்கா, அந்த குழந்தை வெளியே வந்த உடனே அந்த குழந்தைக்கு ரெடியா அதுக்கு தேவையான ஆவிக்குரிய சரீரம் வெளியே காத்து நிற்குது. அந்த வெளியே தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே அது உங்களுக்கு அது தெரியாது, நமக்கெல்லாம் தெரியாது. அது மூச்சு இழுக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அது மூச்சு இழுக்கும். அது இழுக்கும் போது இந்த ஆவிக்குரிய சரீரம்
இந்த மன்னிக்கணும், ஆவிக்குரிய சரீரம் அந்த குழந்தைக்குள் போயிடும். அப்பதான் குழந்தைக்குள்ள போனவனு தான் அது ஜீவாத்மாவை மாறுது. முதல் பேசிக்கல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27 வாசிங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. இது ஏற்கனவே பேசிக்கலே கர்த்தர் சொல்லிட்டார். அது மிக அற்புதமாக, ஜென்ம சரீரம் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய சரீரம் ஒன்று உண்டு. பரிசுத்த வேதாகமத்திலே மிக அற்புதமாக அழகாக இருக்கிறது. ஜென்மம் சரீரம் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய சரீரம் ஒன்று உண்டுன்னு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த குழந்தை தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே அதுக்குன்னு ஆவிக்குரிய சரீரம் காத்து கொண்டிருக்கிறது. அதனால சில பேர் சொல்லுவாங்க, நம்மள செத்துட்டா என்ன இருக்குது, இருக்க சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போன்னு சொல்லுவாங்க. அதுதான் கிடையாது. செத்துட்டாதான் மறுபிறப்பே இருக்கிறது. நீ செத்துட்டினாக்கா, கிறிஸ்துவுக்குள் செத்தினா அது வேற விஷயம். கிறிஸ்துவுக்குள் சாகாம நீ செத்தினா உனக்கு 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் ஒன்று இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் 2 மரணம் இருக்குது. ஒன்னு நார்மல் மரணம், டெத்து, சாதாரண சரீர மரணம். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, மரணம் ஒன்று உண்டு, மண்ணா இருக்கிறார் மண்ணுக்கு திரும்பவாயின்னு சொல்லிட்டு. 2வது ஒரு மரணம் ஆத்ம மரணம். அங்கதான் நம்ம பங்கடையக்கூடாது. அதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்து தான் இப்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம பேச போறோம். சரி, நாம் மரித்த பின்பு ஒரு கட்டுக்கதையாகி விடுவதில்லை. நாம் ஒரு சரீரத்துக்குள் இருக்கிறோம். இப்ப என்ன எடுத்துங்களேன், இப்ப எனக்குள் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தான் ரியல் ஜோசப். அதுதான் ஆவிக்குரிய கூடாரம், அதுதான் ஆத்துமா எனக்குள் இருக்குது. இப்போ நாம் ஒரு சரீரத்துக்குள் இருக்கிறோம்னாக்கா, இப்போ நானு ஒரு சரீரத்துக்குள் இருக்கிறேன், நான் ஒரு சரீரத்துக்குள் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் மரிக்க நேரிட்டால் இந்த நிமிடத்தில் அணுகுண்டு நம்மை அழித்து போடுமானால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ கடந்த நேற்று தினமா முந்தானத்து தினமா இந்தியன் ஏர்லைன்ஸ் வெடிச்சிருச்சு, எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வெடிச்சு 240 பேர் செத்துறாங்க. அந்த மாதிரியாக திடீர்னு ஒரு அணுகுண்டு போட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி அணுகுண்டெல்லாம் போட நேரிட்டால் இந்த நிமிஷத்தில் அணுகுண்டு நம்மை அழித்து போடுமானால் 5 நிமிடத்துக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் கை குலுக்கி தழுவிக் கொள்வோம், சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொள்வோம். நாம் எல்லோரும் சகோதரர்களாக 18-20 வயதை போல் இருப்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் நமக்காக வேறொன்று ஏற்கனவே காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வானத்துக்குரிய சரீரம். அது அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அழகா மிக பார்த்தீங்கன்னாக்கா, வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 1-2 நீங்க வாசிக்க போனா அங்க இருக்கும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களா என்று வேதத்தில் மிக அழகா எழுதப்பட்டிருக்குது. ஆகவே இந்த கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்கள் திடீரென்று ஒரு அணுகுண்டு போட்டு இந்த உலகமே அழிந்து போனாலும் அவர்கள் 5 நிமிஷத்துல உடனே அவர்கள் கை குலுக்குவாங்க, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வாங்க. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, நமக்காக ஒரு நித்திய வீடு, தேவனால் கைவேலை இல்லாத ஒரு வீடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய சரீரமானது நமக்காக காத்து கொண்டு தேவன் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா, அதுக்குள்ள போய் நுழைஞ்சிரும். அதுதான் வானத்துக்குரிய சரீரம். மொத்தம் 3 சரீரம் சொன்னேன் இல்லையா? ஒன்று மண்ணான சரீரம். இப்போ உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். மேல ஒரு வீடு வச்சிருக்கிறார் கர்த்தர் நமக்கெல்லாம், அது வானத்துக்குரிய சரீரம். இன்னொன்னு முக்கியமான உங்களுக்கு காமிக்க போறேன், அது வானத்துக்குரிய சரீரம். இப்பூமிக்குரிய சரீரம் இவ்வுலகத்தில் இருக்கிறது. மன்னிக்கிறோம், இப்பூமிக்குரிய சரீரம் இவ்வுலகத்திற்கு கொண்டு வரும்போது அதற்காக ஒரு ஆவிக்குரிய சரீரம் ஆயத்தமாய் உள்ளது. பூமிக்குரிய குடரமாகிய இந்த நம்முடைய வீடு அழிந்து போனாலும் மேலே ஒன்று காத்திருக்கிறது. இந்த சரீரத்தை விட்டு நாம் வெளியே சென்றதும் அந்த சரீரத்துக்குள்ளாக நாம் நுழைந்து விடுகிறோம். அல்லேலூயா. பாத்தீங்களா? இது யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்து தான் இப்ப உபதேசம் பண்ணிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அப்படி கிறிஸ்துவுக்குள் மரித்தாங்கனாக்கா உடனே அவன் வெளியே வந்து அப்படி ஸ்பிரிட் அவன் ஆவிக்குரிய கூடாரம் வெளியே வந்து, ஆவிக்குரிய கூடாரம் தேவன் ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்கனாக்கா,
தேவன் தமது செயலாக தமது ரூபத்தின்படியே தேவன் அவர்களை சிருஷ்டித்தார். அதுதான் ஆவிக்குரிய கூடாரம். அந்த ஆவிக்குரிய கூடாரம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவனுக்குள்ள வெளியே வந்து நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு வீடு, அதுக்குள்ள போய் நுழைஞ்சிடும். அந்த சரீரத்திற்கு குளிர்பானம் அவசியம் இல்லை, ஐஸ் வாட்டரும் தேவையில்லை. அது உண்பதில்லை, அது பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்படவில்லை. இருந்தாலும் அது பூமிக்குரிய சரீரத்தை போன்றே தத்துரூபமாக இருக்கும். இப்ப என்ன பாருங்க, உங்களையே பாருங்க, நீங்க எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேனோ, கை காலு விரல் கண்ணு மூக்கு வாய் உதறல் அப்படி இருக்குதோ, தத்துரூபமாக தேவன் நமக்கென்று வானத்துக்குரிய சரீரத்தை, ஒரு வீட்டை மேலே வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இந்த பூமியில நார்மலா மரிச்சாலும் சரி, இல்ல விபத்துல மரிச்சாலும் சரி, இல்ல கொளுத்திக்கின்னு சரி, அவனை எரிச்சாலும் சரி, சிங்கத்தின் வாயில அவன் போனாலும் சரி, அசனி வழியா வந்தாலும் சரி, அவனா அடுத்த செகண்ட் இந்த சரீரத்தில் நான் வெளியே வந்து நமக்கென்று வானத்திலே ஒரு வீடை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அந்த வானத்துக்குரிய சரீரத்துக்குள்ளாக என்னுடைய ஸ்பிரிட் அதுக்குள்ள போயிடும். அதுக்கு ஐஸ் வாட்டர் தேவையில்லை, அதுக்கு எதுவுமே தேவையில்லை. அல்லேலூயா. தத்துரூபமாய் இருக்கும், மற்றவர் தொட்டு உணரக்கூடியதாய், அதனுடன் கை குலுக்குவதாய் அமர்ந்திருக்கும். மற்ற அங்கெல்லாம் போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கை குலுக்குவாங்க. அங்க ஏற்கனவே இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஏற்கனவே அங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஏற்கனவே அங்க இருக்கிறாங்க. அவங்களோட கூட போயிட்டு கை குலுக்குவாங்க, அவங்களோட பேசுவாங்க, எல்லா உணர்வும் அவங்களுக்குள்ள இருக்கும். மற்றவர்கள் தொட்டு உணரக்கூடியதாய், அதனுடன் கை குலுக்குவதாய் அமர்ந்திருக்கும். அது மற்றவர்களை நேசிக்கும். எல்லோரும் பரிபூர்ணமாய், எல்லாமே பரிபூர்ணமாய் அப்படிப்பட்ட அந்த சரீரம் மேலே காத்து கொண்டிருக்கும். வானத்துக்குரிய சரீரம் காத்து கொண்டிருக்கும். ஆகவே மொத்தம் 3 சரீரங்கள் உள்ளன. நீங்கள் மரிக்கும் போது மரணம் உங்களை இந்த சரீரத்தில் தாக்கி உங்களை இருதய துடிப்பு நின்று போய் இந்த ஜீவ சக்கரங்கள் சுழலாய் நின்று விடும்போது அந்த சிறு நிழல் வானத்துக்குரிய சரீரம் என்னும் போர்வையை உடுத்தினவர்களாய் உங்கள் அன்பார்ந்தவர்களின் முன்னிலையில் நின்று கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொண்டு, அல்லேலூயா, ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை நேசித்துக் கொள்வீர்கள். மீண்டும் வாலிபனாகவும் வாலிப பெண்ணாகவும் இருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அங்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அது அங்கு காத்திருக்கிறது. இதே வானத்துக்குரிய சரீரம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மரித்த உடனே அந்த அவனுக்குள் இருக்கும் ஆவிக்குரிய கூடாரம் வெளியே வந்து, இந்த கூடாரம் வெளியே வந்து இங்க சும்மா பூமியில சுத்தி இருக்காது. இவனுக்காக வானத்திலே தேவன் ஒரு கூடாரத்தை வைத்திருக்கிறார். அதுதான் வானத்துக்குரிய சரீரம். அதுக்குள்ள போய் நுழைஞ்சிடும். அங்கதான் இருக்கும். அநேகர் அங்க இருப்பாங்க. நான் மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்குள் இப்ப மரிக்கிறவங்க மட்டும் இல்ல, அநேகர் இருப்பாங்க. அங்க கர்த்தர் இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் அங்க இருப்பார்கள். ஒரு நாளில் அவர் வானத்துக்குரிய சரீரம் இயேசுவுடன் கூட பரலோகத்தை விட்டு புறப்படும். அல்லேலூயா. ஒரு நாளில் அந்த வானத்துக்குரிய சரீரம் இயேசுவுடன் கூட பரலோகத்தை விட்டு புறப்படும். இவரோடு கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் வானத்துக்குரிய சரீரத்தோடு இந்த பூமிக்கு இறங்கி வருவார்கள். இந்த மண்ணான சரீரம் பூமியில புதைக்கப்படுகிறது. எனக்குள் இருக்கிற ஆத்துமா ஆவிக்குரிய கூடாரம் வெளியே வந்த பிற்பாடு இந்த ஆவிக்குரிய கூடாரம் வானத்துக்குரிய சரீரத்தோடு போய் இணைஞ்சிருது. இயேசு கிறிஸ்து ஒரு நாளை பூமிக்கு வருவாரு. அப்ப பாருங்க, புறப்படும், கர்த்தருடைய எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ எக்காலம் தொனிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எக்காலம் தொனிக்கும் போது இந்த இயேசு பிரபு இவரோடு கூட கிறிஸ்துவுக்குள் மரிச்சு வானத்துக்குரிய சரீரம் வைத்திருக்கால, அவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பூமிக்கு இறங்கி வரும்பொழுது எக்காலம் தொனிக்கும். இயேசுநாதர் கூப்பிடுவாரு. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இங்க மரிச்சாங்க பாருங்க. நீங்களா எழுதுறீங்களா, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாலும் சொல்லிட்டு, எப்படி நான் மரிச்சேன், இதே சரீரத்துல தான் பூமியில என்ன புதைச்சாங்க,
இல்ல கொளுத்துனாங்க, எப்படியோ நான் போயிட்டேன். ஆனா அவர் வரும்பொழுது மீண்டும் நல்லா கவனிக்கிறேன் பிரியமானங்களே, ரொம்ப அற்புதமா இருக்கும். கர்த்தருடைய எக்காலம் தொனிக்கும், அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வானத்துக்குரிய சரீரங்கள் கீழே இறங்கி வந்து, ஹல்லேலூயா, இவரோடு கூட கீழே இறங்கி வருது, இறங்கி வந்து பூமிக்குரிய மகிமையின் சரீரங்களை தரித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. பூமிக்குரிய மகிமையின் சரீரம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம செத்துட்டோம், மண்ணோடு மண்ணா போயிட்டோம், மீண்டும் இந்த சரீரம், நான் செத்த நானு இதே மண்ணோடு மண்ணா மரிச்ச இல்லையா, அதே போல தத்துரூபமாக மறுரூபமாக்கப்பட்டு பாவம் இல்லாத, கரைத்திரை இல்லாத, பரிசுத்தமான ஒரு புது சரீரமாக மீண்டும் இதே சரீரத்திலே நான் தோற்றமளிப்பேன். அது தோற்றமளிக்கும் போது மகிமையின் சரீரமாய் அது மாறும். வானத்துக்குரிய சரீரம் பூமிக்கு இறங்கி வரும்போது, கர்த்தர் எக்கால சத்தத்தோடு பூமிக்கு வரும்போது, அவர் கூப்பிடும் பொழுது மரித்தவர், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாம் உயிர் தழும்போது, இப்படி நம்ம இப்ப எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி மீண்டும் உயிர் பெற்று அந்த இப்ப இந்த சரீரம் மகிமையின் சரீரமா இருக்கும். சரிங்க, மகிமையின் சரீரம் என்னங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, மகிமையின் சரீரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க ஆதியாகமம் எழுதின புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா, தேவன் ஒரு பிடி மண், தேவனுடைய கரத்தினாலே ஒரு பிடி மண் எடுத்து, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று வாசித்தேன். என்ன வாசித்தேன்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2, சாரி மன்னிக்கணும், எது வாசித்தர் கேட்டாக்கா 2 கொரிந்தியர், நிறைய எழுதியிருக்கிறாங்க, எனக்கு எது பார்க்கறது தெரியல. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா, பூமிக்குரிய குடரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத, இது அது வானத்துக்குரிய சரீரம், கைவேலை இல்லாத ஒரு சரீரத்தை மேல வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆனா இந்த பூமியில அவருடைய கை வேலையினால ஒரு புடி மண்ணெடுத்து தேவன் ஆதாமை உருவாக்குறார். தேவனுடைய கரத்திலே ஆதாமை உருவாக்குற பிற்பாடு அவர் ஊதுறாரு. இந்த ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்னால ஆதாமை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24-27 வாசினாக்கா, தேவன் தமது செயலக தமது ரூபத்தின்படி சிருஷ்டிக்கிறார். தம்முடைய வார்த்தையினாலே ஆதாமை ஃபர்ஸ்ட் பிகினிங்ல சிருஷ்டிக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய சரீரம். மன்னிக்கணும், ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய கூடாரம். அந்த ஆவிக்குரிய கூடாரம் சொல்லல, அது இதுக்குள்ள போனவனா ஜீவாத்மாவை மாறினான். இப்போ ஆதியாகமம் 2:7 சொல்றேன், தேவனுடைய கரத்தினாலே மண்ணினாலே உருவாக்குன அந்த ஆதாமே பாவமே என்னன்னு தெரியாது. அப்போ பிகினிங்ல அதுதான் மகிமையின் சரீரம், பரிசுத்தமான சரீரம், மகிமையின் கண்கள். இந்த மகிமையின் கண்களினாலே தேவனை தரிசிப்பான். நம்மளாம் பாடல, தேவசாயல் லாகமாடி அப்படி பாருமா இல்லையா? ஏன் தேவ சாயலை இப்ப இழந்துட்டோம். ஆனா ஏற்கனவே பிகினிங்ல ஆதாமு தேவ சாயலில் தான் ஆதாம் இருந்தான். அதுதான் மகிமையின் சாயல். அந்த மகிமையின் சாயல் தேவனை பார்க்கும், தேவனோடு பேசும், தேவனை போலவே பாவம் இல்லாத ஒரு சரீரமாய் ஆதாம் முன்பு காணப்பட்டான். அதாவது பாவத்துக்குள் போவதற்கு முன்பாக சொல்றேன், அதுதான் மகிமையின் சரீரமா இருந்தது. அந்த மகிமையின் சரீரம் சாத்தானுடைய உபதேசத்தை கேட்டு அதுக்குள் ஜீவித்த உடனே மகிமை, ஆதாமுக்குள் இருந்த மகிமை அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்த அவர்கள், அந்த ஆவி அவங்களை விட்டு வெளியே வந்து வானத்துக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொண்டு இவரோடு கூட பூமியில வரும்பொழுது, நம்ம செத்த பாருங்க, மண்ணோட மண்ணா போயிட்டு பாருங்க, மறுபடியும் அந்த சரீரம், மண்ணான சரீரம் மறுபடியும் உயிர் பெற்று ஒரு புதிய கூடாரமாய், ஒரு புதிய சரீரமாய், ஒரு மகிமையின் சரீரமாய் அது மாறி இந்த வானத்துக்குரிய சரீரம் வந்து அந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளாக போயிடும். ஹல்லேலூயா. அது வானத்துக்குரிய சரீரம் மகிமையின் சரீரத்துக்குள்ள போன பிற்பாடு, சரி கேளுங்க, இப்போ வானத்துக்குரிய சரீரங்கள் கீழே இறங்கி வந்து பூமிக்குரிய மகிமையின் சரீரங்களை தரித்துக் கொள்ளும். பின்பு அதுக்கப்புறம் தரித்துக் கொண்ட பிற்பாடு அவங்க இப்போ
முழு 3 விதமான சரீரமாய் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ வானத்துக்குரிய சரீரம், மகிமையின் சரீரம், ஆவிக்குரிய குடாரம். ஹல்லேலூயா. இப்ப மூன்றுமே ஒன்னா இணைஞ்சிருச்சு. இப்ப மூன்று ஒன்னா இணைந்த பிற்பாடு இப்ப ராக்கெட் போல பறக்க போகுது. இப்போ அது பறப்பதற்கு முன்பாக உயிரோடு இருக்கும் நாமும், அது யாருன்னு கேட்டா பியூர் மனவாட்டி. ஹல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஒரு இமை பொழுதில் மறுரூபமாகி அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். நாம் மீண்டும் பூமிக்குரிய சரீரத்தை பெற்று அதான் மகிமையின் சரீரம் சொன்ன இல்லையா, கர்த்தருடைய சரீரத்தை பெற்று இறங்கி வருவோம் அந்த மகத்தான நாளிலே. அப்பொழுது நாம் குடிப்போம், திராட்சரச பழங்களை தின்போம், பூமியின் பலன்களை புசிப்போம். அவர்கள் வீடு கட்டி அதிலே குடியிருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மீட்கப்பட்டு நீங்கள் ஒரு புதிய சரீரத்தை பெற்று, அதான் மகிமையின் சரீரம், வாலிபனாகவோ வாலிப பெண்ணாகவோ மாறி இனி ஒருபோதும் மரிக்கக்கூடாத நிலை அடையும் போது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இயேசு ஒரு நாளில் வருகிறார். அப்பொழுது நான் வாழப்போகும் இந்த தேவதூதன் சரீரம் தியாப்பானி பாடின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சரித்திரங்கள் தீர்க்கதரிசிகள் கூறுகிறார்கள், தியாப்பானி சரீரம் ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தின் வழியாக வராது, அது இனச்சேர்க்கையின் மூலம் தோன்றுவதில்லை. ஏனெனில் அவர் இனச்சேர்க்கையின்றி பிறந்தார். அது போலதான் எப்படி இவர் இனச்சேர்க்கையின்றி பிறந்தாரோ, நம்மளும் இனச்சேர்க்கை இல்லாமல் கடைசி நாட்களில் பிறப்போம். எனவே நாமும் இனச்சேர்க்கையின்றி உயிரோடு எழுவோம். ஹல்லேலூயா. இனச்சேர்க்கையின்றி உயிரோடு எழுந்திடுவோம். என்றாவது ஒரு நாளில் அவர் பேசுவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அச்சமயம் நான் முன்பு வாழ்ந்திருந்த சரீரம் மகிமையின் சரீரமாக உயிரோடு எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. முன்பு வாழ்ந்திருக்கும், முன்பு நான் இப்படி இருக்க இல்லையா, இப்படியே மீண்டும் புதிய சரீரமாய் மறுரூபமாக்கப்பட்டு பாவம் இல்லாத ஒரு சரீரமாய், அந்த சரீரம் மகிமையின் சரீரமாய், ஏற்கனவே ஆதாம் இருந்தான்னு சொன்ன இல்லையா, ஃபர்ஸ்ட் பிகினிங்ல, அந்த மகிமையின் சரீரத்தை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மீண்டுமாக பெற்றுக் கொள்வார்கள். ரோமன் கத்தோலிக் ஜனங்களோ, புரொட்டஸ்டன்ட் ஜனங்களோ, லுத்தரன் சர்ச் ஜனங்களோ, வெஸ்லி சர்ச் ஜனங்களோ கிடையாது. ஆனா ஒன்று சொல்றேன், ஆனா 7 சபை காலங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. அந்த 7 சபை காலங்களிலே பவுல் காலம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். தயவுசெய்து இதை ஒரு நிமிஷம் கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7 சபை காலங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறுகிறது. முதல் சபை காலத்தின் தூதன் யார் என்று சொன்னால் பவுல் என்று சரித்திரம் கூறுகிறது. 2ஆம் சபை காலத்தின் தூதன் யார் என்று சொன்னால் இரினியஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே சொல்ற 3, 4, 5, 6, 7 மார்ட்டின் லூத்தர், கொலம்பா, மார்ட்டின் லூத்தர் ஒருத்தருக்காரு. அப்புறம் ஜான் வெஸ்லி, அது 6வது சபை காலத்தின் தூதன் சரித்திரங்கள் கூறுகிறது. 7வது தூதன் யார் என்று பார்க்க போனால் வெளிப்படுத்துற புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க போனால் 7ஆம் தூதன் என்று சொல்லப்படுகிற ஒரு தூதன் இருக்கிறார். அந்த 7ஆம் தூதன் யார் என்று நான் சொல்ல பிரியமானவர்களே, சரித்திரங்கள் சொல்லுகிறது. வில்லியம் மரியன் பிரெனாம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அந்த கடைசி தூதன் முதல் தூதனிலிருந்து 7ஆம் தூதன் செய்திகளை அவர்கள் கேட்கிற அந்த ஜனங்கள், அந்த செய்தியில் நடக்கிற ஜனங்கள், அந்த செய்திக்குள் வாழுகிற ஜனங்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கணும். இந்த இவர்களுடைய செய்தியை கேட்காமல் மரிக்கிறாங்கள, அவங்கள கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்கள, அவங்களெல்லாம் அத்தனை பேருக்குமே 2ஆம் மரணம் நிச்சயமாய் உண்டு. ஆகவே இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இப்ப இந்த தீர்க்கதரிசிகள் உபதேசத்தில் ஜீவித்து வாழ்ந்து மரிக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இந்த கடைசி தூதன் வில்லியம் மரியன் பிரெனாம் சொல்லக்கூடிய அந்த கடைசி தூதனுடைய செய்தியிலே மரிக்கிறவர்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சரித்திரம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சரித்திரம் என்ன, நிஜமா உண்மையா கவர்மெண்ட் எல்லாம் ஆதாரத்தோட எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள். ஆகவே சரித்திரம் கூறுகிறதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆகவே இந்த வில்லியம் மரியன் பிரெனாம் செய்தியிலே கேட்டு அந்த சத்தியத்துக்குள் நடக்கிற அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். சரிங்க, நான் இதை முடிச்சிடுறேன். இந்த மகிமையின் காலங்கள் முழுவதும் மகிமையின் சரீரத்தில் நடப்போம், பேசுவோம்,
வாழ்வோம், வாழ்க்கையை அனுபவிப்பேன். அதுதான் உண்மையான சுவிசேஷம். அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க எல்லாம் கவனிச்சீங்க. இப்போ ஸ்திரீயானவள் உபதேசம் பண்ணக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. ஸ்திரீயானவள் உபதேசம் செய்வதற்கு அவளுக்கு அதிகாரம் இல்லை என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. எதுல சொல்லுது? பரிசுத்த வேதாகம் 1 கொரிந்தியர் 14:34 வாசினாக்கா, சபையில உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவார்கள், பேசும்படிக்கு அவர்கள் உத்தரவில்லை என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அந்த உபதேசத்துல இன்றைக்கு ஜீவிப்பதில்லை, அந்த உபதேசத்தில் நடப்பதில்லை, அந்த உபதேசத்திலே அவர்கள் கேட்பதில்லை. அப்ப அவங்க கேட்காம இருக்கிறதுனால அவங்க ஒரே சரீரத்துக்குள்ளாக, ஒரே பரிசுத்த ஆவிக்குள்ளாக, அவர்கள் அந்த சத்தியத்துக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்தானம் பெறவில்லை. உதாரணமா பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது உங்கள்கிட்ட சொல்றேன். அப்போஸ்தலர் 2:38 வேதத்தில் இருக்குது, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுவிசேஷம் சொல்கிறது. அந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப அவன் அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் இவரையே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளனாக்கா அந்த வார்த்தையை நீங்கள் நிகாரிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா இவரையே நீங்கள் தள்ளுகிறீங்கன்னு அர்த்தம். ஸ்திரீயானவளுக்கு தலைமயிரே முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வார்த்தை கூறுகிறது. 1 கொரிந்தியர் 11:15 சொல்லுது வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் தள்ளுறீங்கனாக்கா அந்த வார்த்தையை தள்ளல, நீங்க இவரை தள்ளுறீங்கன்னு அர்த்தம். அப்ப இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். புருஷனுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளக்கூடாது, மேக்கப் படக்கூடாது, லிப்டிக் படக்கூடாது, நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கணும், பரிசுத்தமுள்ள ஆண்டவரை தொழுது கொள்றோம், பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நேசிக்கிறோம், பரிசுத்தமுள்ள தேவனை விசுவாசிக்கிறோம். ஆகவே நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். மேக்கப், லிப்டிக் இது மாதிரி நம்முடைய சரீரங்களை கவர்ச்சியாகவோ அழகாகவோ வெளியே காட்டக்கூடாது. இப்படிலாம் இந்த வார்த்தைகளை பேசும்பொழுது இன்னைக்கு கிறிஸ்துவ சகோதரிகள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்போ வார்த்தையை நீங்கள் தள்ளிவிடும்போது இவரை தான் நீங்க தள்ளுறீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் அவங்க மரிக்கல, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளவில்லை, அவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. புரியுதா? ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையா இருக்கிறது. God bless you பிரியமங்களே. கர்த்தர் உங்களையும் அடியேனும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.